அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் ஒரு வெஜிடேரியன் மீல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் சீரகம் தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன், அது கூடவே கொஞ்சமாக பொடிசா நறுக்கின வெங்காயம், பொடிசா நறுக்கின இஞ்சி, பொடிசா நறுக்கின பூண்டு, இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட 2 சில்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் பொடிசா கட் பண்ண பீன்ஸு, பொடிசா கட் பண்ண கேரட், எல்லாமே கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேப்சிகம், இது உங்களுக்கு என்னென்ன காய் வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நான் வேக வச்சு எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கூடவே இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், கரம் மசாலாவும் போடுறதுனால பார்த்து போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடலாம். ஸோ இந்த காய் வேகிறதுக்கு, இதெல்லாம் சாந்து வேகிறதுக்கு காய் கொஞ்சம் நாள் வேகட்டும். வேணும்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி தெளித்து காய் வேக வச்சுக்கோங்க. கடைசியாக இது கூட நான் கொஞ்சமாக பாதி தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா ரொம்ப குழஞ்சிரும், அதனால தான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். நான் 1/2 கிலோ அரிசி போல் சாதம் வேக வச்சு வடித்து எடுத்திருக்கேன். அந்த ரைஸை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்படி நம்ம சாதம் உதிரியாக வடித்து எடுக்கிறதுங்கிறது ஏற்கனவே நான் ஃப்ரைட் ரைஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ மசாலாலாம் நல்லா கோட்டார அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் அந்த புளிப்பு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தனியாக சர்வில் வச்சு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா புளிஞ்சிட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ புளிஞ்சு தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/2 மூடி அளவுக்கு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சர்வ் பண்ணும்போது கூட கட் பண்ணி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம், வேணுங்கிறவங்க புளிஞ்சிக்கலாம். பட் நான் இது கூடவே சேர்த்துட்டேன், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் மசாலா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான சைட் டிஷ் பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போது ஒரு கடாயில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இந்த தண்ணி கூட நம்ம 3 தக்காளியும் ஒரு 20 முந்திரி பருப்பும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. தோல் அப்படியே நல்லா கயண்டு வந்துட்டு, ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி நைஸ் பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம். இப்போ இது கூட தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடாயிட்ருக்கு. நான் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, இது 3ஐயும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். இல்லை சீரகமும் கஸ்தூரி மேத்தியும் பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பொடிசா நறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி தக்காளியோட அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி இப்போவே சேர்த்துக்கோங்க இது கூட. ஸோ இது நம்ம கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், ஏன்னா ரைஸ் கூட சாப்பிடும் போது நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். பூரி கூட சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தண்ணி சேர்த்துக்காதீங்க, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்குறோம், நல்லா கொதித்து வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நல்லா நான் உதிர்த்து வச்சுருக்கேன், அதனால் நம்ம உதிர்த்து ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ அதை உதிர்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் நல்ல ஃபுல் க்ரீம் மில்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதவங்க ஃபுல் க்ரீம் மில்க் இருந்ததுன்னா காய்ச்சாத பால் அதை சேர்த்துக்கலாம். நான் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இது கூட நம்ம இவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு எல்லாமே. ஸோ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பொடிசா நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஒரு வெஜிடேரியன் ஃபுல் மீலாக நம்ம எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.